ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்டு திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள சாந்தன் இலங்கை செல்ல மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தினேஷ். வணக்கம் தினேஷ், இந்த செய்தி குறித்த முழு விவரம் என்ன? எப்பொழுது அவர் இலங்கை செல்ல வாய்ப்பு இருக்கிறது? வணக்கம். அதாவது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதிகளான பேரறிவாளன், நளினி, முருகன், சாந்தன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்து கடந்த 2022ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதில் இலங்கை நாட்டைச் சேர்ந்த முருகன், சாந்தன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார் ஆகியோர் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டனர். இதுல இந்நிலையில இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் தனது தாயை உடனிருந்து கவனிக்க வேண்டியிருப்பதால் தன்னை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று சாந்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்ட வந்த நிலையில கடந்த தமிழக அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் சாந்தன் இலங்கை திரும்புவதற்காக தற்காலிக பயண ஆவணங்கள் அனைத்தையும் இலங்கை துணை தூதரகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் ஏற்கனவே மத்திய அரசு ஒப்புதலுக்காகவும் அனுப்பி வைக்கப்பட்டதும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்புல தற்போது நீதிமன்றத்துல வழங்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில சாந்தன் இலங்கை அனுப்புவதற்காக உத்தரவானது 1 வாரத்தில் பிறப்பிக்கப்படும் என்று கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. முழுமையாக இந்த அடுத்த கட்ட விசாரணையானது பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்ட அந்த நீதிமன்றத்தில் தற்போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முகாமிலிருந்து சாந்தன் இலங்கை செல்வதற்காக அனுமதியை அளித்து தமிழக அரசுக்கான கடிதமானது அனுப்பியுள்ளது. இந்த கடிதம் முறைப்படி திருச்சி முகாமில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளரான திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாருக்கு இன்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சாந்தன் உடனடியாக இலங்கை செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஓரிரு நாட்கள்ல செய்யப்படும். ஏற்கனவே அவருக்கு சிறுநீரக பாதிப்பு இருப்பதன் காரணமாக தற்போது சென்னை அரசு மருத்துவமனையில அவர் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்காரு. இதன் அடிப்படையில் தொடர்ந்து அவர் இலங்கைக்கு சென்று சிகிச்சை மேற்கொள்வதற்கான அனுமதி கடத்தையும் பெற்ற பிறகு உடனடியாக அவர் இலங்கை செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி தினேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.